வாட்டர் மூட்டை பாயிட்டே தண்ணி போட்டுக்கிறீங்க. யாரு இருக்கு பாரு. ஏன்டா செனத்த உள்ள மாதிரி பத்துக்கிறான். ஏஞ்சற பாய். ஓரா சாப்பிடாதீங்க. ஒரு சில வாய்ப்பு. டேய் இங்க பாரு எப்பறா அத குடிக்கிறீங்க. நான் உன் சித்தவாண்ட பேசுற மாதிரி ஆடல. ஏய் உன் சித்தவாண்ட பேசுற மாதிரி ஆடல அதிகமா பேசுடா. என்னடா நான் யாரிட்டே அனாவசியமா இந்த மாதிரி பேசுவேன். ஓரா பேசு. மாசமா இருக்கறியா? டேய் எதுக்கு மாசமா இருக்கு? வாந்தி எடுத்துக்கிறேன். அட பாவி ஒரே நாத்துடா. எப்பறா அத குடிக்கிறீங்க? எப்படி இது குடிக்கிறீங்க? ஐயோ ஒரே நாத்துடாப்பா. ஐயோ நம்ம இப்படி கொம்பிட்டு வருதுமா. உன் மண்டாட்டியா வாந்தி எடுத்துக்கிறேன். பாவி என்னதான் குடி குடிச்சா கூட பொண்ணு கொண்டாடி தெரியாதா? டேய் நான் சித்தப்பா கேட்டு பார்த்தா உன்னாலதான்டா. அவர் பொண்ணு தெரியாதும்மா. அப்புறம் ஜம்மா வாந்தி அண்ணம்மா. அவர் பொண்ணு சித்தப்பா தப்பா நினைக்காதம்மா. சித்தப்பா குடிக்காதீங்க சித்தப்பா. குடிக்கிறேன்னா அழகத்துக்கு மாறா கொஞ்சம் அதிகமா ஊத்தி குடிச்சுட்டாங்க. சாப்பிட்ற மாதிரி பித்தத்துல போய் நின்றுட்டு உன்னதாடா சொல்லணும். எங்க சித்தப்பா கேட்டு பார்த்தா எல்லாம் உன்னாலதான். நீதான் அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. குழந்தை முக்கண்டா பாடுற. அவருக்கு இந்த மாதிரி ஊத்தி ஊத்தி அவருக்கு இந்த மாதிரி நாசம் பண்றீங்கப்பா. நான் எங்கேயோ சும்மா தான் வீட்டுல படுத்துக்கிறேன். என் செல்லுக்கு ரீசார்ஜ் பண்ணாது கூட படுத்துக்கிறேன் நான். ஏமா என் செல்ல துட்டே கிடையாதுமா. ஆமா இன்கமிங் கால் மட்டும் தான். அவுட் கோயிங் கிடையாது. கிடையாதா? பண்றது கிடையாது. ஆனா இந்த பாவி எங்க இருந்தாலும் போன் பண்ணி சீக்கிரம் சரக்கு வாங்கடா சரக்கு வாங்கடா. டேய் எங்க சித்தப்பா தான் சொல்றாருடா. உனக்கு எங்கடா போச்சு? நீ பார்த்தது இல்லையா? பெருசா போடுறாங்கடா. குடி குடியை கெடுக்கும் குடி பழக்க உடல் நலத்திற்கு கேடு அப்படின்னு. மாசமா தான் என்னப்பா கண்ணி பருவன் இங்க வந்த பருவன் அடைந்து விட்டார். எனக்கு இருப்பது ஒரே ஒரு மகள். அந்த ஒரே மகளுக்கு உடனே திருமணம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அவரு நின்று போயிட்டு அவர்கள் ஏகாலம் அதனால் வாழ்க்கை ஒரு மாப்பிள்ளை பார்த்து உடனே திருமணம் செய்யலாம் என்றுதான் எனது ஆசை. அப்பா எனக்கு திருமணமா? அப்பா எனக்கு இப்போது திருமணம் வேண்டாம்ப்பா. திருமணம் வேண்டவே வேண்டாம். சொல்வதை கேளப்பா. அது மட்டும் இல்ல டேய் எனக்கு திருமணம்னா என்னன்னே தெரியாதுடா. திருமணம்னா என்னன்னே தெரியாதுடா. பயமா இருக்குடா. ஐயா ஐயா இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணு இருப்பியா? அதாவது இந்த காலத்துல வேலை காமிச்சா உடல முழுகுதுவா? நான் அதெல்லாம் தெரியாதுடா. எதுவுமே தெரியாதுடா. ஒண்ணு மாரி உலகத்துல ஒண்ணும் தெரியாது சொல்லிட்டு பாரு. அதான் ஆல் ரவுண்ட் வரும். டேய் அந்த மாதிரிலாம் இல்லடா. நான் திருமணம்னா என்ன தெரியாதா? தெரியாதுடா. திருமணம்னா இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் திருமணம். ஐ அதுதானா திருமணம்னா? எந்த பக்கம் பார்த்தாலும் என்னடா பாய்ங்க கேஸ் பள்ளியாட்டு ஓடியா திருமணமா? ஆமா திருமணம்னா என்னன்னு சொல்லிடா. திருமணம்னா எப்படி இருக்குன்னு நான் உதாரணம் மட்டும் சொல்றேன். சரிடா. பாயிண்ட் நீ புடிச்சுக்கோ. சரிதானா? நான் புடிச்சுக்கிறேன் கத்திமா. காலையில நேரா செய்யார் மார்க்கெட் போய் இறங்குறது செருப்பு கடை உள்ள போறேன். செருப்பு கடை செருப்பு உள்ள போறேன். செருப்பு கடை என்னடா ஆகிடா? டைம் பாஸ் செருப்பு கடைக்குள்ள போறேன். ஏமா செருப்பு கடை உள்ள போய் ஐயா எனக்கு ஒரு செருப்பு எடுத்து போறதுன்னு கேக்குறேன். கடைக்காரர் என்ன சைஸ் மாதிரி கேப்பாரு. உங்க என்ன சைஸ்? இது 9டா. உங்க 9ஆ? என்னது 9ஆ? கால் செருப்பு நம்பர்மா. சைஸ்டா 9 நம்பர் சைஸ்டா. 9 நம்பர் செருப்பு கேக்குறேன். கடைக்காரர் ஞாபகம் மதியா 8 நம்பர் செருப்பு எடுத்து போடுறார். அந்த செருப்பு முதல்ல போடும்போது எப்படி இருக்கும்? டேய் அந்த செருப்பு போடும்போது முதல்ல சும்மா டைட் போவா லூசா இருக்குடா. அது அடி பாய் கல்யாணம் பாய் ஏய் கல்யாணத்துக்கு செருப்பு கல்யாணம் சம்பந்தங்களா? கல்யாணம் கேட்டா செருப்பு எடுத்து விட்டுறான் பாப்பாவே. அப்பா எனக்கு திருமணம் செஞ்சு வைக்க போறீங்க அவ்வளவுதானே? அப்பா நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் 2 நிபந்தனை இருக்கு. 2 நிபந்தனையா? ஆமாப்பா. அது என்ன நிபந்தனை? என்ன நிபந்தனை தெரியுமா? இருக்கிறாரே அமரேசே
அவர் 3 கேள்வி கேட்பார். அந்த 3 கேள்விக்கு யார் சரியாக பதில் சொல்கிறார்களோ அவர் ஏன் நான் திருமணம் செய்து கொள்கிறேன். அது மட்டுமல்ல, அடுத்தது இரண்டாவது என்ன தெரியுமா? இவர் இருக்கிறாரே சித்தப்பா, இவரிடத்தில் வால் போட்டியில் யார் ஜெயிக்கிறார்களோ ஏண்டா இவரை அவைக்கு அழைத்து சித்தப்பாவுடைய வால் பயிற்சி யார் செஞ்சு அவரை வெற்றி பெற்றாங்களோ அவங்களே திருமணம் செஞ்சுக்குவேன். இந்த 2 நிபந்தனைக்கு நீங்க சரின்னு சொன்னா நான் திருமணத்துக்கு சம்மதிக்கிறேன். அம்மா, எனக்கு இருப்பது ஒரே ஒரு மகள். உன் விருப்பத்தின்படியே நீ இதோ அமரேசன் 3 கேள்விகள் கேட்பார். அதற்கு தகுந்த பதில் யார் உரைக்கிறார்களோ அவரையே திருமணம் செய்து கொடுக்கிறார். அடுத்த நிபந்தனை இதோ என் தம்பி காண்டிவன், இவனோடு பால் போட்டியிலே வெற்றி பெறுகிறார்களோ அவரையே திருமணம் செய்து சரி, விருப்படியே ஏற்பாடு செய்கிறேன். கண்டிப்பா செஞ்சு வரட்டுமா? அப்பா உடனே இந்த சுயவரத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அதற்கு ஏற்பாடுகள் இப்பொழுதே நான் செய்து முடிக்கிறேன். அது உனது கடமை. தம்பி காண்டிவா, கேட்டாயா நமது மகளின் விருப்பத்தை? 2 நிபந்தனை, கேள்வி போட்டி, பால் போட்டி. இனி குடிக்கவே கூடாது. பால் பயிற்சியிலே சிறந்தவனாக விளங்க வேண்டும். வாங்கிக்கோ, அடைங்க. ஒரு சேர்ல நீ உட்காந்து சேர் யாருன்னா தூங்கிடுவாங்க. 10 ரூபாய் சேர் எங்க 8 மணி அங்கெல்லாம் போட்டு உட்காந்து காலைல ஊருக்காரர் கேட்பாங்கல்ல, சேர் கொடுத்துங்க எங்கடா சேர்னு. அதனால 10 ரூபாய் சேர். விருப்பத்தை கேட்டாயா? ஏய் ஓயா, ஓய் 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 என் மகள் விருப்பப்படி கேள்வி போட்டி, வால் போட்டி. வால் போட்டி. இந்த வால் இருவருக்கு யார் வெற்றி பெறுகிறார்களோ அவருக்கே திருமணம் ஏற்பாடு செய்ய வேண்டும். நீயாவது குடிக்காம சத்தியமா சாப்பிட மாட்டேன். சாப்பிட மாட்டேன். சத்தியமா சாப்பிட மாட்டேன். சத்தியமா உங்க அம்மால கட்டின மேல் சாப்பிடு. 12 மணி மேல்தான் மதியானம். தமிழ்நாட்டுக்கு உங்களுக்கு திருத்தவே முடியாது. அது முன்ன போய் கேட்டா 230 காண்றான் பிள்ளாது. நம்மை குடிக்காரர்கள் கேவலமா பேசிட்டாங்க. வாழ்க்கை வெற்றி வர போகிறான் அப்படின்னு கேவலமா பேசிட்டாங்க. கேவலமா பேசினா அனைவரும் மூக்கு மேல விரல வைக்கணும். அதற்காக இன்று முதல் குடியை நிறுத்தி வாழ்பட்டிக்கு உண்டான பயிற்சிகளை துவங்க வேண்டும். இப்படி செய்துவிட்டாயே, சென்னை சிறு வயது முதலாக நாம் இருவரும் காதலித்து அன்போடு நாம் இருவரும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டேனே. ஆனால் நீயும் 3 கேள்விகள் கேட்க வேண்டும். அந்த கேள்விக்கு பதில் யார் உரைக்கின்றாரோ அவரையே திருமணம் செய்து கொள்கின்றேன். என்னுடைய சித்தப்பா யார் வாழ்க்கையில் ஈடுபட்டு அவரை ஜெயித்தவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று 3 கேள்வி நான் கேட்க வேண்டும். அதை யார் பதில் உரைக்கின்றாரோ அவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டார்கள். நடந்துவிட்டால் நாம் இருவரும் காதலிக்கிறோம். என்னங்க இங்க நகருக்கு பெரிய தவறு செய்றீங்க. எதற்காக தெரியுமா உங்களை 3 கேள்வி கேட்க சொன்னேன்? நாம் இருவரும் எப்போது பார்த்தாலும் ஒன்றாக நீங்க என்ன விரும்புறீங்க, நான் உங்களை விரும்புறேன். நம்ம உறவு எப்போது இப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். அதுக்காகத்தான் வேற யாரையாவது கேள்வி கேட்க சொல்லியிருந்தா சுலபமான கேள்வி கேட்பாங்க. வரவங்களா பதில் சொல்லி திருமணம் பண்ணி போயிருப்பாங்க. ஆனா உங்களை எதுக்கு தெரியுமா சொன்னேன்? நீங்கள் யார்? படித்தவர், பண்புள்ளவர். அதனால யார்கிட்ட எப்படி எந்த கேள்வி கேட்கணும்னு உங்களுக்கு தான் தெரியும். அதனால நீங்க கஷ்டமான கேள்வி கேட்டீங்கன்னா அவங்களால பதில் சொல்ல முடியாது. அதனாலதான் உங்களை 3 கேள்வி. அப்படியா? ஆமாங்க. நான் உங்களுக்கு கிடைக்கிறதோ
கிடைக்காதோ நீங்க கேட்க போய் கேள்விதான் இருக்கு அவருக்கு நீங்க உழைக்காத நாடு இருக்கிறது. அறுபகிட்ட பிள்ளையை நெஞ்சிருந்தா மணி கொஞ்சம் Yeah.
மூன்று கேள்வி நீங்கள் தான் கேட்க வேண்டும். சரி, அது போகட்டும் மச்சான். இப்போது அரணுக்கு செல்ல வேண்டும். நாம் அடுத்த சந்திப்பு இதே வட்டப்பாறை இதே வட்டப்பாறை அப்படியே இருக்க வேண்டும். ஒவ்வொரு வேலையை திறமையோடு செய்து காட்டு தமிழ்நாடு. முத்து எடுத்த தமிழ்நாடு, மூவேந்தர் ஆண்டது தமிழ்நாடு, கடல் கடந்து வாணிபம் செய்து கண்ணகிக்கு சிலை எடுத்தது தமிழ்நாடு. இப்பெருடைய நாட்டில் ஒரு பகுதி இருக்கும்படியான இந்நாட்டில் ஏழை குடும்பத்தில் ஊசாரிக்கு மகளாக பிறந்து குணவதீர பெயரோடு சீர சிறப்போடு வாழ்ந்து வரேன். இருந்தாலும் அனைத்திலும் தந்தையை பார்க்கணும். அதற்கு முன்பதாக எப்பொழுதுமே என் கூடவே இருக்கக்கூடிய ஆறுயிர் தோழி தனப்பாக்கு எங்கத்தான் இருக்கிறானே தெரியல. தூங்கி எழுந்ததுமே என் கூட தான் வந்துருவா. இன்னமும் வரல, எங்க இருக்கான்னு தெரியல. ஏண்டி
தூங்கி எழுந்ததுமே உன் முகத்தில் நீ இல்லாம எனக்கு பொழுதே போகலடி. காலையில எழுந்ததும் என்ன செய்வோம்? வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மலரோட சென்று ஆடி பாடி. ஆமா, நீ வரல எவ்வளவு நேரம் காத்து கொண்டு தெரியுமா? என் வீட்டுல அதிக வேலை இருக்கு, அதை செய்துட்டு வரீங்க. சரி, இது காலத்தாம அதனால இப்பொழுதே